எசேக்கியேல் 19 அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. எசேக்கியேல் சாப்டர் 19 verse 1 to 14. நீ இஸ்ரவேலின் பிரபுக்களின் பேரிலே ஒரு புலம்பல் பாடி. Moreover the talk thou up here lamentations for the prince of the Israel. வசனம் 2. சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தாய் எப்படிப்பட்டவள்? அவள் ஒரு பெண் சிங்கம். அவள் ஒரு சிங்கங்களுக்குள்ளே படுத்திருந்த பாலசிங்கங்களின் நடுவிலே தன் குட்டிகளை வளர்த்தாள். And say, what is thy mother? A lion's she lay down among lions. She nourished here wolves among young lions. வசனம் 3. தன் குட்டிகளின் ஒன்று வளர்ந்தது, பாலசிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. And she forget upon one of your wolves. It's come a young lions, and it's learned to the crouch the prairie. The prairie, it's a divine man. வசனம் 4. புற ஜாதிகளும் அதன் செய்தியை கேட்டார்கள். அது அவர்களுடைய படுகொலியில் அகப்பட்டது. அது சங்கிலிகளினால் கட்டி எகிப்து தேசத்திற்கு கொண்டு போனார்கள். The nations also heard of him. He was and taken in their pit, and they forgot him with chains unto the lands of Egypt. வசனம் 5. தாய் சிங்கம் காத்திருந்து தன் நம்பிக்கையை அபத்தமாய் போயிற்று என்று கண்டு அது தன் குட்டிகளை வேறொன்றை எடுத்து அதை பாலசிங்கமாக வைத்தது. Now when she saw that, and she had and waited, and her hope was lost, then she took another of the wolves and made him a young lions. வசனம் 6. அது சிங்கங்களுக்குள்ளே சஞ்சரித்து பாலசிங்கமாகி இரை தேட பழகி மனுஷரை பட்சித்தது. And he went up and down among the lions. He became a young lions, and the learned to the coach the prairie and the divine man. இது யாரை சொல்கிறாருன்னா, யோசிப்பு படுகொலியில் விழுறாரு. அந்த கதை தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் மனசேன்னு பிறகுறான். அவர் தான் 12வது. அவர் தான் நினைக்கிறேன். 7. அவர்களுடைய பாழான அரண்மனைகளில் தெரிந்தது, அவர்களுடைய பட்டணங்களையும் பாழாக்கிற்று. அதனுடைய கர்ஜிப்பின் சத்தத்திற்கு தேசம் அதிலுள்ள யாவும் திகைத்தது. And he came out there and desolate place, and he laid waste there and cities, and the lands was the desolate, and the fullness thereof by the noise of this roaring. வசனம் 8. அப்பொழுது சுற்றுப்புறத்து ஜனங்கள் அதற்கு விரோதமாக எழும்பி வந்து தங்கள் வலையை அதன் மேலே வீசினார்கள். அது அவர்களுடைய படுகொலியிலே அகப்பட்டது. Then the nations set against him, and the every side from the province and the sovereign there and net, and over him he was taken in their pits. வசனம் 9. அவர்கள் அதை சங்கிலினாலே கட்டி ஒரு கட்டுப்படுத்தி அதையே பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். இனி அது சத்தம் இஸ்ரவேலின் பர்வதங்களின் மேலே கேட்கப்படுவதபடிக்கு அதை அரண்மனை இடங்களில் கொண்டு போய் அடைத்தார்கள். And they put him inward in the chains, and forgot him to the kings of the Babylon. They forget him in the hole, and that his voice should no more be heard and upon the mountain of the Israel. வசனம் 10. நீ அமெரிக்கையோடும் இருக்கையில் உன் தாய் தண்ணீரை ஓரமாய்
நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர்ப்பாய்ச்சலினால் கனி தருகிறதும் தாழ்ந்திருக்கிறதுமான திராட்சை செடியுமாயிருந்தாள். The mother's is like a wine in the blood, planted by the waters. The was and fruitful and the full of the branches by the reason of the many waters. வசனம் 11. ஆளுகிறவர்களின் செங்கோல் லற்ற பலத்த கொப்புகள் அதற்கிருந்தது. அதன் அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே ஓங்கி தன் உயரத்தினாலே தன் திரளான கொடிகளோடு கூட தோன்றிற்று. And she had a strong roar for these scriptures of them that and bear rule, and here straw was an excellent tree among the teak branches, and she aspired in here on the height with this multitude of here and branches. வசனம் 12. ஆனாலும் அது உக்கிரமமாய் பிடுங்கப்பட்டது, தரையிலே தள்ளுண்டது, கீழ்காற்றினாலே அதன் கனி சாய்ந்தது போயிற்று, அதன் பலத்த கொப்புகள் முறிந்தது, பட்டு போயிற்றன, அக்கினி அவைகளை பட்சித்தது. But she was plucked up in the fresh sea and was cast down to the ground, and the cast winds and dry up her fruit. He and storm roared and were and broken, and the water the fire consumes them. வசனம் 13. அப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாதமான வனாந்தர பூமியில் நடப்பட்டு இருக்கிறது. And now and she is the planter in the wilderness in dry and thirsty ground. வசனம் 14. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கற்ற பலத்த கொப்பு இனி அதிலே இல்லை என்று சொல், அதுவே புலம்பலாய் இருக்கும் என்று. And fire is gone out of the row of here and branches which hate the desire here and fruits, so that and she hate no strong road to the be a scripture to the rule. This is the lamentation, and the shall be and the for a lamentation. இன்னைக்கு எல்லோஸ்கோரமில் எங்கள் டேடி வந்திருந்தார், அட்டன் பண்ணார். ஒருத்தருடைய பாவம் ரொம்ப கொடிதாக இருந்தது. அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ரெசிடெண்ட் கிட்ட தான் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ரெசிடெண்ட் இல்லை, ப்ராஃபிட் கிட்ட. அப்போ அந்த ப்ராஃபிட் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு எப்படி கொடுக்கப்படும்னா, அதில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள்கிட்ட போய் நீ அவங்க திருப்தி அடைகிற அளவுக்கு உன்னால் அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அவங்களுக்கு அந்த உதவியை செய்து அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு தான் கடவுள் ஏற்றுப்பார் அப்படின்னு தான் சொல்கிறார். அதை தான் வேத வசனத்தில் அந்த காணிக்கையை பலிப்பிடத்திலே வச்சுட்டு நீ போய் உன்னுடைய சகோதரன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு திருப்பி வந்து அந்த காணிக்கையை செலுத்துன்னுவார். காணிக்கை கூட கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. அந்த மாதிரி தான். அப்போ அந்த மன்னிப்பு தான் உகந்த மன்னிப்பு அப்படின்றது தான் இன்றைக்கி அந்த கிளாஸில் எடுத்தாங்க. அதுக்கு எங்கள் அப்பாவும் பதில் சொன்னார். மன்னிப்பு கேட்டு வரவனுக்கு மன்னிப்பு கொடுக்கலாமே, அந்த மன்னிப்பு செல்லுபடி ஆகாது. அவன் செய்த மன்னிக்கப்படுறதுக்கு இதுதான் முழுமையான மன்னிப்பு அப்படின்றது வேதத்துலேருந்து இன்றைக்கி எடுத்து எல்லோஸ்கோரமில் முக்கியமான கருத்தாக சொன்னாங்க. இன்றைக்கி எடுத்த கிளாஸோட ஹெட்டிங்லாம் போடலை, அது போட்டிருந்தாங்கன்னா உள்ளே போய் தேடி இதை ரீட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தெரிய வரும் இன்னும் விளக்கம் என்ன. அதுக்கப்புறம் எல்லோஸ்கோரமில் இருக்க மக்கள் எல்லோரும் சேர்ந்து ட்ரக்கிங் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அது பர்ஃபெக்டாக 15ஆம் தேதி போகலாம். அந்த இடத்துக்கு அலோடு இல்லைன்னா அடையார் பீச்சுக்கு போகலாம். ஆனால் அந்த இடத்துல போகிறதுக்கு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட், நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ப்ரூஃப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
அதே மாதிரி இன்றைக்கி பியானோ கிளாஸில் அந்த தாளத்தை எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியல, அது வரமாட்டேது. இதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்குறோம். கீபோர்ட் ப்ளே பண்ணுற அந்த தாளம் எப்படி